மனிதனுக்குள் மிருகத்தை கட்டவிழ்த்து விடுதல் மற்றும் கிராமத்தில் ஓநாய் மோதல். அத்தியாயம் -7 கடந்த காலம் வெளியிடும் ரகசியங்கள் கூட்டத்தை அழைக்கிறது. தனிப்பூரின் அமைதியான சூழல் நிழல் மன்னனின் தோல்வி மற்றும் நிராங்கு மீட்புக்கு பின் மிகுந்த ஆழமானதாக இருந்தது. கிராம மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை புதிய நோக்கம் மற்றும் நம்பிக்கையுடன் மேற்கொண்டனர். ஆனால் இந்த அமைதியான வெளிப்படையான கீழே பாதுகாவலர்கள் எப்போதும் கவனமாக இருந்தனர். புதிய ஆபத்துகள் எப்போதும் எழுந்துவிடும் என்பதற்கான உணர்வுடன். ஒரு அச்சுறுத்தும் அடையாளம். ஒரு இரவு முழு நிலா தனிப்பூரின் மீது வெள்ளி ஒளியை பரப்பியபோது மாயாவுக்கு ஒரு கவலைக்கிடமான கனவு வந்தது. அவர் நிழல்களால் மூடப்பட்ட ஒரு உருவத்தை கண்டார். ஒரு பண்டைய மொழியில் கிசுகிசுக்கிறார். உருவத்தின் வார்த்தைகள் தெளிவாக இல்லை, ஆனால் அச்சத்தின் உணர்வு தவிர்க்க முடியாதது. அவர் திடீரென விழித்தார், அவரது இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. மாயா விரைவாக அர்ஜுன் மற்றும் தேவ் அவர்களை சந்தித்தார். தனது கனவை கூறினார். இது ஒரு எச்சரிக்கை என்று பயப்படுகிறேன், அவர் கவலையுடன் சொன்னார். நிழல்கள் மீண்டும் கிளர்ந்தெழுகின்றன. அர்ஜுன் குனிந்து தனது வாளின் பிடியை தானாகவே பிடித்தார். நாம் விசாரிக்க வேண்டும். புதிய ஆபத்து இருப்பின் நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவ் சம்மதித்தார். நான் ஆன்மாக்களிடம் வழிகாட்டலுக்காக ஆலோசனை செய்யுவேன். நாங்கள் கேலை சந்திக்க வேண்டும். இந்த புதிய ஆபத்தை நம்மால் புரிந்துகொள்ள அவர் பழமையான நூல்களின் அறிவு நமக்கு உதவலாம். கேலின் வெளிப்பாடு. கேல் எப்போதும் சிரம்பாகிய பண்டிதர். தனிப்பூரின் காப்பகங்களில் தனது ஆய்வுகளை தொடர்ந்தார். பண்டைய பாதுகாவலர்களின் வரலாறு மற்றும் அவர்கள் போராடிய இருளின் சக்திகளை ஆழமாக கற்றுக்கொண்டார். மாயா அர்ஜுன் மற்றும் தேவ் அவரை அணுகியபோது மாயாவின் கனவை கேட்டார். ஒரு கணம் தியானித்த பிறகு கேல் தனது சேகரிப்பிலிருந்து பழைய குமிழிய புத்தகத்தை எடுத்தார். இது நெரசாவின் மெல்லிசைகள் என்று தொடர்புடையதாக இருக்கலாம் என்று அவர் விளக்கினார். புராணத்தின்படி நெரசாவின் ஆன்மா முழுமையாக வெல்லப்படவில்லை. அது நிழல்களில் மிதந்து அதிகாரத்தை காண்பவர்களுக்கு கிசுகிசுக்கிறது. இருண்ட மந்திரத்தின் வாக்குறுதிகளால் அவர்களை பொழிவது. மாயாவின் கண்கள் அகன்றது. நம்முடைய நாட்டில் யாராவது இந்த கிசுகிசுக்களை பொழிந்திருக்க முடியுமா? அது சாத்தியம்தான், கேல் பேராசையாகச் சொன்னார். இந்த கிசுகிசுக்களின் மூலத்தை கண்டறிந்து அவற்றின் அபாயத்திற்கும் முன்பாக ஒழிக்க வேண்டும். தேடல் தொடங்கியது. பாதுகாவலர்களும் கேலும் விசாரிக்க புறப்பட்டனர். அவர்கள் குழுக்களாக பிரிந்தனர். கிசுகிசுக்கள் எங்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று சந்தேகிக்கப்படும் பகுதிகளுக்கு ஒவ்வொருவரும் சென்றனர். மாயா மற்றும் தேவ் வடக்கு காடுகளுக்கு சென்றனர். அர்ஜுன் கிழக்கு மலைகளை உளவு பார்த்தார் மற்றும் கேல் கிராமத்தில் இருந்தே புதிய முன்னேற்றங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். மாயா மற்றும் தேவ் அடர்ந்த காடுகளில் நடந்து சென்றபோது அந்த சூழல் ஒரு அச்சுறுத்தும் அமைதியுடன் கனமாக இருந்தது. விலங்குகளின் சாதாரண ஒலிகள் இல்லாதபடி அதற்கு பதிலாக ஒரு அமைதியின்மை இருந்தது. தேவ் தமது கண்களை மூடி ஆன்மாக்களுடன் தொடர்பு கொள்ள தனது உணர்வுகளை வெளிப்படுத்தினார். ஆன்மாக்கள் அமைதியாக உள்ளன, தேவ் அமைதியாகச் சொன்னார். இங்கு ஏதோ இயற்கை அல்லாத ஒன்று உள்ளது. திடீரென்று நிழல்களிலிருந்து ஒரு உருவம் தோன்றியது. அது ஒரு இளம் பெண், அவளது கண்கள் அச்சத்தில் பரவியது. என்னை உதவுங்கள் என்று அவள் கிசுகிசுத்தார். நிழல்கள், அவை எங்கும் இருக்கின்றன. மாயா கவனமாக அவளை அணுகினார். நீங்கள் யார்? என்ன நடந்தது? என் பெயர் எலாரா, பெண் பதறி பதிலளித்தாள். ஒரு குரலால் இங்கு இழுக்கப்பட்டேன், அதிகாரத்தை வாக்குறுதி செய்யப்பட்டது. ஆனால் நிழல்கள் இங்கே வந்த அனைவரையும் நசுக்கியது. தேவ் புரிந்துகொண்டு சிரம் அடித்தார். நெரசாவின் மெல்லிசைகள், இந்நிலத்தின் தாக்கத்திலிருந்து இதனை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிப்பு பூஜை. மாயா மற்றும் தேவ் எலாராவை திருப்பி தனிப்பூருக்கு அழைத்தனர். அங்கு கேல் மற்றும் அர்ஜுன் அவர்கள் ஒன்றிணைந்தனர். எலாராவின் உதவியுடன் அவர்கள் வடக்கு காடுகளில் மிகுந்த கிசுகிசுக்கள் இருந்த துல்லியமான இடத்தை கண்டுபிடித்தனர். அவர்கள் அந்த பகுதியை சுத்திகரிப்பதற்காக ஒரு பூஜையை தயார் செய்தனர். பாதுகாவலர்கள் மற்றும் ஆன்மாக்களின் ஒற்றுமை சக்தியை பயன்படுத்தி. இரவு விழுந்த போது பாதுகாவலர்கள் குறிப்பிட்ட இடத்தில் திரண்டனர். எதிர்பார்ப்புடன் கூடிய காற்றில் தேவ் பூஜையை தொடங்கினார். ஆன்மாக்களின் பண்டைய மொழியில் மந்திரங்களை சொல்லியபடி. மாயா மற்றும் அர்ஜுன் அவரை சுற்றி பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கி நின்றனர். அவர்கள் ஆயுதங்களை தயாராக வைத்தனர். அவர்கள் சுற்றியுள்ள நிழல்கள் மெல்லிசையுடன் இருண்ட உருவங்களாக உருவெடுத்தன. பாதுகாவலர்களை நோக்கி எகிரின. ஆனால் மாயா அர்ஜுன் மற்றும் தேவ் உறுதியாக நின்றனர். அவர்களின் ஒற்றுமையான ஒளி இருளை பின் செலுத்தியது. கேல் அவரது பண்டைய மந்திரத்தின் அறிவை பயன்படுத்தி தனது சக்தியை பூஜைக்கு சேர்த்து ஒளி தடுப்பு வலையை உருவாக்கினார். பூஜை உச்சியில் சென்றபோது நிழல்கள் பின் செலுத்தியன. அவர்களின் கிசுகிசுக்கள் மெல்லி ஆவது போல்.
இறுதி சக்தி வாய்ந்த முயற்சியில் பாதுகாவலர்கள் நெரசாவின் தாக்கத்தின் ஏமாற்றங்களை களைந்து காடுகளில் அமைதியை மீட்டனர். புதிய புரிதல். ஆபத்து நீக்கப்பட்ட பிறகு பாதுகாவலர்கள் எலாராவுடன் திரும்பி தனிப்பூருக்கு வந்தனர். அவள் தனது ஆழ்ந்த நன்றியை கூறி இருண்ட மந்திரத்தின் மகிழ்ச்சியை எதிர்க்க தமது அனுபவத்தை மற்றவர்களுக்கு உதவ வாக்குறுதி அளித்தார். கேல் தனது ஆய்வை தொடர்ந்தார். நெரசாவின் நிலைத்திருக்கும் தாக்கத்தை பற்றி மேலும் கண்டறிந்து எதிர்கால ஆபத்துகளை தடுக்க முயற்சித்தார். மாயா அர்ஜுன் மற்றும் தேவ் தங்கள் பயணத்தை பற்றி சிந்தித்தனர். இருளுடன் தங்களது போராட்டம் தொடர்ந்தது என்பதை புரிந்தனர். அவர்கள் வலிமையுடன் மற்றும் ஞானத்துடன் வளர்ந்தனர். ஒவ்வொரு சவாலையும் அவர்கள் எதிர்கொள்ளும் போது அவர்கள் பந்தம் மேலும் வலுப்பெற்றது. தனிப்பூரின் மீது விடியலும் பரவியபோது கிராமம் உறுதியுடன் மற்றும் நம்பிக்கையுடன் இருந்தது. அதன் மக்கள் ஒற்றுமை மற்றும் தொடர்ந்த முயற்சியின் சக்தியை பிரதிபலித்தது. பாதுகாவலர்கள் அடுத்தது என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள். தங்கள் வீட்டையும் ஒருவரையொருவர் காத்துக்கொள்ள உறுதியுடன் இருந்தார்கள். வடக்கு காடுகளில் சுத்திகரிப்பு பூஜை நடந்த சில நாட்களில் தனிப்பூர் மிகவும் தேவைப்பட்ட அமைதியை அனுபவித்தது. பாதுகாவலர்களின் சமீபத்திய வெற்றியால் உறுதியடைந்த கிராம மக்கள் புதிய பாதுகாப்பு உணர்வுடன் தங்கள் அன்றாட செயல்களில் திரும்பினர். இருப்பினும் பாதுகாவலர்கள் எப்போதும் கவனமாகவே இருந்தனர். இருளின் கிசுகிசுக்கள் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் எழலாம் என்று அறிந்திருந்தனர். எதிர்பாராத விருந்தினர். ஒரு மாலை பாதுகாவலர்கள் தங்கள் அடுத்த நடவடிக்கைகளை பற்றி விவாதிக்க கிராம சதுக்கத்தில் கூடும்போது ஒரு எதிர்பாராத விருந்தினர் வந்தார். அவர் ஒரு முதிய பெண். அவரது முடிகள் பனிபோல் வெள்ளையாகவும் அவரது கண்கள் ஞானத்தால் கூர்மையாகவும் இருந்தது. அவர் தன்னை ஒரு தொலைதூர நாட்டிலிருந்து வந்த தீவிகர் லிசாண்ட்ரா என அறிமுகப்படுத்தினார். நெரசாவின் கிசுகிசுக்களால் ஏற்பட்ட குழப்பத்தை உணர்ந்தவர். உங்களை எச்சரிக்க நான் வந்துள்ளேன். லிசாண்ட்ரா சொன்னார். அவரது குரல் நூற்றாண்டுகளின் நிறையுடன் செல்வதாக இருந்தது. நீங்கள் நீக்கிய கிசுகிசுக்கள் மிக பெரிய ஆபத்தின் ஒரு துண்டு மட்டுமே. நெரசாவின் ஆன்மா மீண்டும் எழுந்து வருகிறது மற்றும் அது முழு சக்தியுடன் திரும்ப தேடுகிறது. மாயா அர்ஜுன் தேவ் மற்றும் கேல் மிகுந்த கவனத்துடன் கேட்டனர். அவர்களின் வெளிப்பாடுகள் மிகவும் தரமாகியது. அதை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும். அர்ஜுன் கேட்டார். லிசாண்ட்ரா ஒரு கையை உயர்த்தி பழைய சின்னங்களால் குறிக்கப்பட்ட ஒரு வரைபடத்தை வெளிப்படுத்தினார். நீங்கள் எக்கோக்களின் பள்ளத்தாக்குக்கு செல்ல வேண்டும். அங்கு நெரசாவின் இதயம் மூச்சு விடாமல் உள்ளது. அங்கு நீங்கள் அவளது ஆன்மாவை நிரந்தரமாக முத்திரை செய்யும் வழிமுறையை காண்பீர்கள். எக்கோக்களின் பள்ளத்தாக்கு காண பயணம். பாதுகாவலர்கள் தங்கள் பயணத்திற்கு தயார் செய்ய அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் சிரம்புகளை சேகரித்தனர். கிராம மூதாதையர்களின் ஞானத்தை பெற்றனர் மற்றும் கிராம மக்களுக்கு விடை கொடுத்தனர். அவர்கள் அவர்களுக்கு வலிமை மற்றும் வெற்றியை வாழ்த்தினர். லிசாண்ட்ரா மெலிந்திருந்தாலும் அவர்களை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நன்றியுடன் கூறினார். அவரது அறிவும் வழிகாட்டல்களும் மிகவும் முக்கியமாக இருந்தன. எக்கோக்களின் பள்ளத்தாக்குக்கான பயணம் நீண்டதும் அபாயகரமானதுமாக இருந்தது. பாதுகாவலர்கள் குன்றுகளை அடர்ந்த காடுகளை மற்றும் பரந்த புல்வெளிகளை கடந்து சென்றனர். ஒவ்வொரு படியிலும் அவர்கள் தங்கள் இலக்குக்கு பக்கமாக சென்றனர். வழியில் அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டனர். கடுமையான வானிலை முதல் நெரசாவின் நிலைத்திருக்கும் தாக்கத்தால் ஈர்க்கப்பட்ட எதிரிகள் வரை. ஒரு இரவு அவர்கள் ஒரு நதிக்கரையில் முகாம் போட்டபோது லிசாண்ட்ரா நெரசாவுக்கு எதிரான பண்டைய போர்களின் கதைகளை பகிர்ந்து கொண்டார். அவள் ஒரு முறை தனது இருண்ட மந்திரத்தால் உலகை கைப்பற்ற நினைத்த சக்திவாய்ந்த மந்திரவாதியாக இருந்தாள். லிசாண்ட்ரா விளக்கினார். ஆனால் பழைய பாதுகாவலர்கள் உங்கள் போலவே அவளது ஆன்மாவை சிறை பிடிக்க முடிந்தது. இப்போது அவள் மீண்டும் எழுந்து வராதபடி உறுதி செய்வது உங்களது பொறுப்பாகிறது. எக்கோக்களின் பள்ளத்தாக்கு. அரியாத்தாகிய பயணத்தின் சில வாரங்களுக்கு பிறகு பாதுகாவலர்கள் எக்கோக்களின் பள்ளத்தாக்கை அடைந்தனர். பள்ளத்தாக்கு ஒரு எலும்பு கிழிந்த இடமாக இருந்தது. அதன் பரப்புகள் சிதைந்த சிதைவுகள் மற்றும் அச்சமூட்டும் அமைதியால் சூழப்பட்டுள்ளது. காற்றில் ஒரு அச்சுறுத்தலின் உணர்வு கனமாக இருந்தது மற்றும் மண்ணின் மேல் தங்கள் ஒவ்வொரு படியும் கிசுகிசுக்கின்றது போல இருந்தது. பள்ளத்தாக்கின் மையத்தில் ஒரு பண்டைய கோவில் நின்றது. அதன் சுவர்கள் சின்னங்களாலும் ருண்களாலும் மூடப்பட்டிருந்தது. லிசாண்ட்ரா பாதுகாவலர்களை உள்ளே வழிநடத்தியார். அங்கு அவர்கள் மையத்தில் ஒரு பிரகாசிக்கும் கிறிஸ்டல் கொண்ட ஒரு யாத்திரையை கண்டனர். இது நெரசாவின் இதயம். லிசாண்ட்ரா சொன்னார். நீங்கள் உங்கள் ஒளியின் இணைந்த சக்தியை பயன்படுத்தி இதை உடைக்க வேண்டும். பாதுகாவலர்கள் பூஜைக்கு தயார் செய்தபோது கோவிலின் நிழல்கள் நகரத் தொடங்கின. இருண்ட உருவங்கள் தோன்றின. நெரசாவின் தீய நித்திக்கு பிறந்த சிதைந்த உருவங்கள்.
பாதுகாவலர்கள் போருக்கு தயார் செய்து நின்றனர். அவர்களின் ஆயுதங்கள் விண்மீன்களின் ஒளியால் பிரகாசித்தன. இறுதி போராட்டம். போராட்டம் கடுமையானதுமாகவும் மன்னிக்க மாட்டதுமானதாகவும் இருந்தது. இருண்ட உருவங்கள் நெரசாவின் தாகத்தால் தூண்டப்பட்டு பாதுகாவலர்களின் உறுதியை சோதித்துக் கொண்டிருந்தன. ஆனால் மாயா, அர்ஜுன், தேவ் மற்றும் கேல் அவர்கள் பந்தம் மற்றும் கடந்த காலத்தின் பாடங்கள் மூலம் உறுதியாக நின்றனர். அர்ஜுனின் வாள் இருளை துல்லியமாக வெட்டியது. மாயாவின் கம்பு ஒளி வெடிப்புகளை வெளியேற்றியது. சிதைந்த உருவங்களை பின் செலுத்தியது. தேவ ஆன்மாக்களை அழைத்து அவர்கள் ஆற்றலை கொண்டு கவசங்களை உருவாக்கி காயங்களை சரி செய்தார். கேல் தனது பண்டைய மந்திரத்தின் அறிவை பயன்படுத்தி உருவங்களை வலிமையற்றதாக்கும் மந்திரங்களை செய்தார். போராட்டம் நடைபெற்றபோது லிசாண்ட்ரா ஒரு மந்திரத்தை பாடி அவரது குரல் சக்தியுடன் ஒலித்தது. பாதுகாவலர்கள் தங்கள் ஆற்றலை நெரசாவின் இதயத்தில் ஒன்றிணைத்தனர். அவர்களின் ஒளி ஒவ்வொரு கணமும் பிரகாசமாகியது. இறுதியாக ஒருமித்த முயற்சியில் அவர்கள் தூய ஒளியின் அலையை வெளியேற்றினர். அது கிறிஸ்டலை உடைத்து அதன் துண்டுகள் ஒவ்வொன்றாக இல்லாமலாகின. இருண்ட உருவங்கள் இறுதி வேதனையுடன் கூடிய ஒரு கத்தல் ஒலித்த பின்னர் நொடியில் மறைந்தன. கோவில் ஒருபோதும் நிராசையுடன் இருந்தது. இப்போது ஒரு பெரிய பாரத்தை எடுத்தது போல் லகுவாக உணர்ந்தது. புதிய விடியல். நெரசாவின் இதயம் அழிந்த பிறகு பாதுகாவலர்கள் மற்றும் லிசாண்ட்ரா தனிப்பூருக்கு திரும்பினர். கிராம மக்கள் அவர்களை ஆரவாரங்களால் மற்றும் நன்றியுடன் வரவேற்றனர். அவர்களின் முகங்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. பாதுகாவலர்கள் இருளுக்கு எதிரான போராட்டம் ஒருபோதும் முடிவடையாது என்பதற்கு தெரிந்திருந்தாலும். அவர்கள் மிகவும் சக்திவாய்ந்த எதிரியை எதிர்த்து முக்கியமான வெற்றியை பெற்றதாக உணர்ந்தனர். லிசாண்ட்ரா தனது பணி முடிந்த நிலையில் தனது சொந்த நாட்டிற்கு திரும்ப தயாரானார். அவர் வெளியேறுவதற்கு முன் பாதுகாவலர்களை மோதினார். நீங்கள் தாங்கும் பாரம்பரியத்துக்கு தகுந்தவர்களாக இருந்தீர்கள். உங்கள் பந்தத்தின் வலிமை இருளுக்கு எதிரான உங்கள் மிக பெரிய ஆயுதம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாயா, அர்ஜுன், தேவ் மற்றும் கேல் தங்கள் இதயங்களில் உறுதியுடன் குனிந்தனர். அவர்கள் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டனர் மற்றும் வெற்றி பெற்றனர். அவர்களின் ஒற்றுமை மற்றும் தைரியம் பிரகாசமாக பிரகாசித்தது. அவர்கள் ஒன்றாக நின்று எதிர்காலம் எதைக் கொண்டிருந்தாலும் அதனை ஒன்றாக எதிர்கொள்ளப் போவதை அறிந்தனர். முன்னேற்பாடு. தனிப்பூரின் மீது விடியல் பரவியபோது கிராமம் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நிறைந்தது. பாதுகாவலர்கள் சமீபத்திய வெற்றியின் மூலம் எழுப்பப்பட்டு தங்கள் கவனமாக இருப்பை மீண்டும் தொடர்ந்தனர். அவர்கள் புதிய புதிர்களை பயிற்று தங்கள் அறிவை பகிர்ந்து வெற்ற கொண்டுவந்த பந்தங்களை மேலும் வலுப்படுத்திக் கொண்டிருந்தனர். எக்கோக்களின் பள்ளத்தாக்கில் பெற்ற வெற்றிக்கு பிறகு பாதுகாவலர்கள் தனிப்பூருக்கு திரும்பினர். அவர்கள் கடினமாக போராடிய அமைதியை நிலைநிறுத்த உறுதியாக இருந்தனர். கிராம வாழ்க்கை சீராகியது. ஆனால் பாதுகாவலர்கள் எப்போதும் விழிப்புடன் இருந்தனர். புதிய ஆபத்துக்களை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக. ஒரு மர்மமான வரைபடம். ஒரு நாள் கிராம அரக்கிகளின் புரவலர்களில் பழங்கால ஆவணங்கள் மற்றும் பொருட்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தபோது கேல் ஒரு வித்தியாசமான வரைபடத்தை கண்டெடுத்தார். அது கிழக்கு மலைகளுக்கு அடியில் மறைந்த பாதையை காட்டியது. ஒரு பழைய பாதுகாவலர் ஆணையின் சின்னங்களுடன். ஆர்வமுடன் கேல் வரைபடத்தை மாயா, அர்ஜுன் மற்றும் தேவிடம் கொண்டு சென்றார். இந்த வரைபடம் மறந்த ஞானம் அல்லது பொருட்களுக்கு கையேடு ஆகலாம். கேல் கூறினார். அவரது கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசித்தன. நாம் இதை படிக்க வேண்டும். ஏதாவது மதிப்புள்ளதை கண்டுபிடித்தால் அது இருளுக்கு எதிரான நமது தொடர்ந்த போராட்டத்தில் உதவக்கூடும். மாயா வரைபடத்தை நெருக்கமாக பார்த்தார். அதை ஆராய்வது மதிப்புள்ளது. நமக்கு உதவும் ஏதேனும் இரகசியங்கள் அல்லது பொருட்கள் இருந்தால் நாம் அவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். அர்ஜுன் சம்மதித்து தலை ஆட்டினார். நாம் பயணத்திற்கு தயாராக வேண்டும். இந்த பாதை நூற்றாண்டுகளாக மறைந்திருக்கிறது. மற்றும் நாம் என்ன எதிர்கொள்கிறோம் என்பதை நம்பிக்கையுடன் இருக்க முடியாது. பயணத்திற்கு தயாராகுதல். பாதுகாவலர்கள் அடுத்த சில நாட்களை கொண்டு சிரம்புகளை சேகரித்தனர் மற்றும் கிராம மூதாதையர்களிடம் மறைந்த பாதை பற்றிய ஏதேனும் புராணங்கள் அல்லது கதைகளை கேட்டனர். மூதாதையர்கள் பழைய பாதுகாவலர்கள் இந்த பாதையை சக்திவாய்ந்த பொருட்களை சேமிக்க பயன்படுத்தியதாக கூறினர். ஆனால் ஆண்டுகள் கடந்த காலத்தில் அதன் இடம் மறக்கப்பட்டது. அவர்கள் புறப்பட்டு செல்லும் போது கிராம மக்கள் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களின் முகங்கள் கவலையுடனும் நம்பிக்கையுடனும் பிரதிபலித்தன. பாதுகாவலர்கள் கிராமத்திலிருந்து சில திறமையான போராளிகளுடன் வரைபடத்தின் சிக்கலான வழிகாட்டல்களை பின்பற்றி கிழக்கு மலைகளுக்கு வெளியே சென்றனர். பாதையில் நுழைவு. மறைந்த பாதையின் நுழைவு நீர்வீழ்ச்சியின் பின்னால் மறைந்திருந்தது. மெய்ப்பகுதியில் வரைபடம் காட்டியது.
பாதுகாவலர்கள் கவனமாக நீர்வீழ்ச்சியின் பின்னால் சென்றனர். மலைகளின் இதயத்திற்கு இறங்கும் ஒரு குறுகிய, இருண்ட சுரங்கம் வெளிப்படவில்லை. அவர்கள் பாதையின் ஆழத்துக்கு சென்றபோது காற்று குளிர்ச்சியாகவே இருந்தது மற்றும் அவர்கள் சுடர்கொணர்ந்த விளக்குகள் சுவர்களில் பயங்கரமான நிழல்களை போட்டன. சுரங்கம் ஒரு பரந்த நிலத்தடி அறைக்கு திறந்தது. பண்டைய பொறித்தல்கள் மற்றும் பாதுகாவலர்களின் சிலைகளால் நிரம்பியது. இந்த இடம் நம்ப முடியாதது. தேவ் மெல்ல பேசியார். அவரது குரல் அறையில் எதிரொலித்தது. இது ஒரு மறைந்த கோவில் போல உள்ளது. கேல் சம்மதித்து தலை ஆட்டினார். அவரது கண்கள் பொறித்தல்களை திரும்பின. இந்த பொறித்தல்கள் ஒரு பண்டைய இருளுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தின் கதையை சொல்கின்றன. பழைய பாதுகாவலர்கள் சக்திவாய்ந்த பொருட்களை இங்கு பாதுகாப்புக்காக மூடியுள்ளனர். அது தவறான கைகளுக்கு விழாமல். மறைந்த பொருட்கள். அவர்கள் அறையை ஆராய்ந்தபோது பாதுகாவலர்கள் பல மூடிய பெட்டிகளை கண்டுபிடித்தனர். ஒவ்வொன்றும் பாதுகாப்பு ரூன்களால் குறிக்கப்பட்டிருந்தன. கேல் ரூன்களை கவனமாக புரிந்து அவர்கள் எந்தவித சிக்கலையும் ஏற்படுத்தாமல் பெட்டிகளை திறக்க குறிப்பு போட்டார். பெட்டிகள் உள்ளே அவர்கள் பல பொருட்களை கண்டனர். ஒளியின் சக்தியுடன் புகுந்த ஒரு வாள். மூலக்கூறுகளின் சக்திகளை பரிமாறக்கூடிய ஒரு கம்பு. மற்றும் பாதுகாப்பின் மாந்திரியுடன் சுடர்கின்ற ஒரு கவசம். ஒவ்வொரு பொருளும் திறமையாக வடிவமைக்கப்பட்டு மறைந்த சக்தியுடன் ஓசையிட்டு இருந்தது. மாயா கம்பு எடுத்து அதன் ஆற்றலை தனது உடலோடு இணைத்ததை உணர்ந்தார். இந்த பொருட்கள் நம்முடைய திறமைகளை மிகுதியாக உயர்த்தலாம். நாம் அவற்றை தனிப்பூருக்கு திரும்பி அவற்றின் சக்தியை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அர்ஜுன் வாளை பார்த்து அதன் சமநிலையை மற்றும் பிளேடின் வழியே பொறிக்கப்பட்ட ரூன்களை கவனித்தார். இவை நம்மை போல பாதுகாவலர்களுக்கு செய்யப்பட்டவை. எதிர்கால ஆபத்துகளை எதிர்க்க அவை முக்கியமாவன. விழிப்பு. அவர்கள் அறையை விட்டு வெளியேற தயாராகும் போது ஒரு தாழ்ந்த குமுறல் பாதையில் எதிரொலித்தது. தரை நடுங்கியது மற்றும் நிழல்களிலிருந்து இருளால் மாந்திரியுடன் சுடரும் ஒரு உருவம் தோன்றியது. அது பொறித்தல்களில் இருந்து ஒரு பாதுகாவலர். ஆனால் இருள் மாந்திரியால் சிதைந்தது. நீங்கள் இந்த இடத்தை குழப்பக்கூடாது. சிதைந்த பாதுகாவலர் கர்சனமாய் கூறினார். இந்த பொருட்கள் ஒரு காரணத்திற்காக மறைந்தவை. மாயா கம்பு ஒளியுடன் சுடர்கொண்டு முன் சென்றார். நாம் பாதுகாவலர்களின் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தேடுகிறோம். இந்த பொருட்களை இருள் பெறாததற்கு நாங்கள் விடமாட்டோம். சிதைந்த பாதுகாவலர் கிண்டலுடன் அவரது கண்கள் தீமையுடன் பளபளப்புற்றன. அப்போது நீங்கள் இதற்கான முயற்சித்தவர்களை போன்றே சந்திக்க வேண்டியதாக இருக்கும். போராட்டம். பாதுகாவலர்கள் போருக்கு தயாராக நின்றனர். சிதைந்த பாதுகாவலர் பயங்கரமான சக்தியுடன் இருளின் மாந்திரியை எடுத்துச் செல்ல. நிழல்களை அழைத்து இருளின் ஆற்றல் போல்களை வீசினார். ஆனால் மாயா அர்ஜுன் தேவ் மற்றும் கேல் புதிய சக்தியுடன் போராடினர். அர்ஜுன் வாளை பயன்படுத்தி நிழல்களை வெட்டினார். அதன் ஒளி இருளை துல்லியமாக வெட்டியது. தேவ ஆன்மாக்களை அழைத்து கவசத்தின் பாதுகாப்பு மாந்திரியை விருப்பத்தின் நிழல்களை தடுக்க அதிகரித்தார். கேல் கம்பு மூலக்கூறுகளின் ஆற்றலை பயன்படுத்தி சிதைந்த பாதுகாவலரின் தாக்கத்தை பிழிந்து தீ மற்றும் மின்னல் வெடிப்புகளை உருவாக்கினார். மாயா விண்மீன் துதுவல் உடன் தனது இணைப்பை பயன்படுத்தி கம்பின் ஆற்றலை ஒரு சக்தி வாய்ந்த ஒளிக்கதிராக மாறி சிதைந்த பாதுகாவலரின் இருள் மாந்திரியை குறைத்தார். போராட்டம் கடுமையானதும் மன்னிக்கமாட்டதுமானதுமாக இருந்தது. ஆனால் பாதுகாவலர்களின் ஒற்றுமை மற்றும் பொருட்களின் சக்தி காத்து அமைத்தது. இறுதியில் ஒருமித்த முயற்சியில் பாதுகாவலர்கள் தங்கள் ஒற்றுமையான சக்தியை வெளியேற்றி சிதைந்த பாதுகாவலரை கட்டிய இருள் மாந்திரியை குறைத்தனர். அவரது உருவம் எந்த விதமாகவும் மறைந்து போனது. அறை அமைதியாகவும் இருந்தது. தனிப்பூருக்கு திரும்புதல். போராட்டத்தில் வென்றவுடன் மற்றும் பொருட்களை பாதுகாத்து பாதுகாவலர்கள் தனிப்பூருக்கு திரும்பினர். அவர்கள் ஹீரோக்களாக வரவேற்கப்பட்டனர். கிராம மக்களின் முகங்கள் பெருமையுடனும் நிம்மதியுடனும் பிரகாசித்தன. பொருட்கள் பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டு பாதுகாவலர்கள் அவற்றின் முழு சக்தியை பயன்படுத்த கற்றுத் தொடங்கினர். இரவு கிராமத்தின் மீது விழுந்தபோது பாதுகாவலர்கள் தங்கள் பயணத்தை மற்றும் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை சிந்தனை செய்தனர். இருளுக்கு எதிரான அவர்கள் போராட்டம் முடிவுக்கு வராதது. ஆனால் பண்டைய பொருட்களின் சக்தியுடன் மற்றும் அவர்களின் பந்தத்தின் ஒற்றுமையுடன் அவர்கள் முன்பு எப்போதும் விட மிகவும் தயாராக உணர்ந்தனர். புதிய பொருட்கள் மற்றும் சிதைந்த பாதுகாவலரை வென்ற சமீபத்திய வெற்றியால் தனிப்பூர் கிராமம் அமைதியான காலத்தை அனுபவித்தது. பாதுகாவலர்கள் முறைப்படி பயிற்சி செய்தனர். அவர்கள் கண்டுபிடித்த சக்திவாய்ந்த பொருட்களுக்கு நன்றாக உட்கொண்டனர். ஆனால் அடியில் ஒரு புதிய சவால் தோன்றியது. அது அவர்களின் பந்தங்களை மற்றும் அவர்களின் தீர்மானத்தை முந்தையதைப் போல சோதிக்கப் போகும்.
ஒரு குறுக்கமான காட்சி. ஒரு மாலை சூரியன் சரிவை அடைந்தபோது மாயா ஒரு சக்திவாய்ந்த காட்சியை அனுபவித்தார். அவர் ஒரு பண்டைய போராட்டத்தின் ஒளிரும் படங்களை பார்த்தார். பாதுகாவலர்கள் மிகுந்த இருளுக்கு எதிராக போராடி வருகின்றனர். படங்களுக்கிடையே ஒரு மர்மமான உருவம் தெரிந்தது. ஒரு மந்திர சக்தியுடன் முழுமையாக மனிதர் அல்லது முழுமையாக ஆவி அல்லாதது. காட்சி முடிந்ததும் மாயா உடனடியாக அர்ஜுன் தேவ் மற்றும் கேலிடம் சென்றார். நான் ஏதோ கண்டேன் அவர் தொடங்கினார். அவரது குரல் குலுங்கியது. மிகவும் பெரிய சக்தியுடன் ஒரு உருவம். அது பண்டையதும் மற்றும் பரிச்சயமானதுமாக இருந்தது. கேள் கருதி அவர் ஆய்ந்த அநேக உரைகளின் மூலம் நெஞ்சத்திலே சிந்தனையாயிருந்தார். அது ஒரு பழைய பாதுகாவலரா அல்லது நெரட்சாவுடன் தொடர்புடைய ஏதாவது. ஆன்மீக வழிகாட்டியாக இருந்த தேவ் தனது கண்களை மூடி ஆவிகளை அணுகினார். ஆவிகள் எங்களை ஏதோ காட்ட விரும்புகின்றனர். இந்த காட்சியின் பொருளை புரிந்துகொள்ள நாம் ஒரு ஆழமான மந்திரத்தை செய்ய வேண்டும். ஒலிகளின் மந்திரம். பாதுகாவலர்கள் கிராமத்தின் இதயத்தில் கூடிவிருந்தனர். மாயாவின் காட்சியின் பொருளை கண்டறிய ஒரு மந்திரத்தை தயாரித்தனர். அவர்கள் பழங்கால ருண்களின் வட்டத்தை உருவாக்கி புனித மெழுகுவர்த்திகளை ஏற்றினர். அவற்றின் தீபங்கள் குளிர்ந்த இரவில் மின்னியது. தேவ் மந்திரங்களின் முன் ஆவிகளின் வழிகாட்டலை அழைத்தார். மந்திரம் முன்னேறியபோது அவர்களுக்குள்ளேயே காற்று மின்னியது மற்றும் ஒரு மந்திர சுருவம் வட்டத்தின் உள்ளே உருவாயிற்று. உருவம் உயரமாகவும் மயமிகு சக்தியுடனும் துக்கத்துடனும் ஒளிர்ந்தது. அது பல நூற்றாண்டுகளின் ஞானத்துடன் ஒலித்த குரலில் பேசின. நான் எலாரா ஒரு கடந்த காலத்தின் பாதுகாவலன். உருவம் கூறியது. நான் ஒருமுறை நெரட்சாவின் இருள் மந்திரத்தை மூட பணியாற்றினேன். ஆனால் அவளது செல்வாக்கு காலப்போக்கில் வலுவடைந்தது. மற்றும் இப்போது ஒரு புதிய இருள் உங்கள் உலகை அச்சுறுத்துகிறது. மாயா முன்னேறி அவரது இதயம் துடித்தது. நாம் என்ன செய்ய வேண்டும் எலாரா? இந்த புதிய அச்சுறுத்தலை எப்படி நிறுத்தலாம்? எலாராவின் கண்கள் மெல்லிய மற்றுலோக ஒளியுடன் மின்னின. இந்த இருளை வெல்ல நீங்கள் விண்மீன் துதுவலின் மறைந்த கோவிலை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே ஒரு மிகுந்த சக்தி கொண்ட ஒரு பொருள் உள்ளது. அது மிகுந்த தீமைக்கும் அழிக்க வல்லது. மறைந்த கோவிலுக்கான பயணம். அடுத்த காலை பாதுகாவலர்கள் மறைந்த கோவிலுக்கான அவர்களது பயணத்தை தயாரித்தனர். அவர்கள் சிரம்புகளை சேகரித்து வாழ்த்து சொல்லி இந்த பயணம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கக்கூடும் என்று அறிந்தனர். எலாராவின் ஆவியின் வழிகாட்டலின் கீழ் அவர்கள் அடர்ந்த காடுகள் சின்னமடக்கும் ஆறுகள் மற்றும் ஆபத்தான மலைகளை கடந்து பயணம் செய்தனர். அவர்கள் பயணத்தில் எலாரா அவரது காலத்தின் கதைகளை பகிர்ந்தார். அவர் போராடிய போர்கள் மற்றும் அவர் செய்த தியாகங்கள். அவருடைய இருப்பு பாதுகாவலர்களின் மனங்களை ஊக்கப்படுத்தியது. அவர்கள் ஒரு நீண்ட பரம்பரையான பாதுகாவலர்களின் ஒரு பகுதி என்று நினைவூட்டியது. விண்மீன் துதுவலின் கோவில். கடினமான பயணத்தின் பல வாரங்களுக்குப் பிறகு பாதுகாவலர்கள் மறைந்த கோவிலின் நுழைவாயிலில் வந்தனர். ஒரு மலைகளின் அடியில் மறைந்திருந்தது. கோவில் பண்டைய கட்டடக்கலைக்கான ஒரு அற்புதமாக இருந்தது. அதன் சுவர்கள் நுணுக்கமான ஓவியங்களால் ஆடரவாயிருந்தன. எலாராவின் ஆவி அவர்கள் உள்ளே வழிகாட்டினார். அவர்கள் தைரியம் ஞானம் மற்றும் ஒற்றுமையை கணக்கிட ஒரு தொடர்ந்த சோதனைகளை சந்தித்தனர். ஒவ்வொரு பாதுகாவலரும் அவர்களின் ஆழமான பயங்களையும் சந்தேகங்களையும் எதிர்கொள்வதற்காக ஒரு தனிப்பட்ட சவாலை எதிர்கொண்டனர். மாயா கண்ணாடியின் ஒரு குழப்பத்தை கையாள வேண்டும். ஒவ்வொன்றும் தனது விதிவிலக்கு பொருத்தங்களை பிரதிபலிக்கும். அவர் வலுவானவையாக வெளியில் வந்தார். அவரது சொந்த சந்தேகம் மாறாக உறுதியான நம்பிக்கையுடன். அர்ஜுன் ஒரு காட்சி தாதுமக்களை எதிர்கொண்டு அவரது தீர்மானமும் போராடும் திறன்களும் மிகுதியாக முளைத்தன. தேவ ஆவிகளுடன் ஒரு எதிர்ப்பு சோதனையை சந்தித்து அவரது ஆன்மீக உலகுடன் இணைப்பை ஆழமாக்கினார். கேள் பண்டைய புதிர்களை தீர்த்து அவரது புத்தி மற்றும் ஞானம் மிகவும் மதிப்புடையது என்று காட்டியது. விண்மீன் துதுவலின் பொருள். கோவிலின் இதயத்தில் பாதுகாவலர்கள் ஒரு பொருளை கண்டுபிடித்தனர். ஒரு நுணுக்கமான மாலையுடன் ஒரு தீவிரமான தூய ஒளியுடன் மின்னியது. எலாராவின் ஆவி அவர்களுக்கு பக்கத்தில் தோன்றி அவரது முகத்தில் ஒரு நிம்மதி மற்றும் பெருமை இருந்தது. இந்த மாலையில் விண்மீன் துதுவலின் சக்தி உள்ளது. எலாரா விளக்கினார். இது பாதுகாவலர்களின் முந்தைய சக்தியை வெளியேற்றக்கூடியது. மிகுந்த இருளையும் விரட்ட வல்லது. ஆனால் அதன் சக்தி உண்மையில் ஒன்றியவர்களால் மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும். மாயா அர்ஜுன் தேவ் மற்றும் கேல் உறுதியான பார்வைகளை பரிமாறினர். எண்ணற்ற போராட்டங்களின் மூலம் உருவான அவர்களின் பந்தம் அவர்களின் மிகுந்த வலிமை என்பதை அவர்கள் அறிவார்கள். இறுதி போராட்டம். அவர்கள் கோவிலில் வெளியேற தயாராகும் போது நிலம் நடுக்கமாய் மற்றும் காற்று தீய சக்தியால் நிரம்பியது. இருளின் உருவம் ஒரு நிழலில் இருந்து தோன்றி பொருளை கையகப்படுத்த முயன்றது.
பாதுகாவலர்கள் நிலைத்து நின்றனர். மாலையில் மாயாவின் கைகளில் பிரகாசமாக மின்னியது. நிகழ்ந்த போராட்டம் கடுமையானதுமே மன்னிக்க மாட்டாதுமாக இருந்தது. இருளின் உருவம் தீய மந்திரத்தை பயங்கரமான சக்தியுடன் பயன்படுத்தியது. ஆனால் பாதுகாவலர்கள் உறுதியுடன் போராடினர். மாலையின் சக்தியைக் கொண்டு பாதுகாவலர்கள் தங்கள் வலிமையை ஒன்றிணைத்தனர். அர்ஜுனின் வாள், தேவின் ஆன்மீக சக்தி, கேலின் பண்டைய மந்திரத்தின் அறிவு. மற்றும் மாயாவின் விண்மீன் துதுவலுடன் இணைப்பு ஒன்றிணைந்து. ஒரு பிரகாசமான ஒளிக்கதிராக இருளின் உருவத்தை தாக்கியது. அதன் உருவத்தை உடைத்தது. ஒரு இறுதி சத்தமான அழைப்புடன் இருள் விரிந்தது. மற்றும் கோவில் அமைதியாக இருந்தது. எலாராவின் ஆவி இப்போது நிம்மதியில் பாதுகாவலர்களை வெட்கமுடன் பார்த்தார். நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். பாதுகாவலர்களின் பாரம்பரியம் உங்கள் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. தனிப்பூருக்கு திரும்புதல். பாதுகாவலர்கள் தனிப்பூருக்கு ஹீரோக்களாக திரும்பினர். கிராம மக்கள் அவர்களின் வெற்றிகரமான திரும்புதலை கொண்டாடினர். மாலை ஒரு மதிப்புடைய இடத்தில் வைக்கப்பட்டது. அவர்களின் ஒற்றுமை மற்றும் விண்மீன் துவலின் நீண்ட சக்தியின் ஒரு சின்னமாக. அவர்கள் ஒன்றாக நின்று கிராமத்தின் மீது உதயமான சூரியனை கண்காணிக்க. மாயா, அர்ஜுன், தேவ் மற்றும் கேல் அவர்கள் பயணம் முடிவிற்கு வராதது என்பதை அறிவார்கள். ஆனால் அவர்களுடைய பந்தம் வலிமையாகவும். எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள அவர்கள் தயாராகவும் இருந்தனர். தனிப்பூரின் புதிதாக உதித்த சூரியன் இரண்டுமே நிம்மதியையும் அசௌகரியத்தையும் கொண்டு வந்தது. நெரட்சாவின் நிழலை வென்ற சமீபத்திய வெற்றி அமைதியை மீண்டும் கொண்டு வந்திருந்தாலும். பாதுகாவலர்கள் விழிப்புடன் இருந்தனர். எதிரிகளின் அச்சுறுத்தல் எப்போதும் எதிர்பாராத இடங்களில் இருந்து எழலாம் என அறிந்திருந்தனர். அவர்கள் தங்கள் சாதாரண பணிகளுக்கு திரும்பியபோது. 4 புதிய சவால்கள் உருவாக தொடங்கின. ஒவ்வொன்றும் எதிர்கால போராட்டத்தை நியாயமாக காட்டியது. கிசுகிசுக்கும் காடு. மாயா தனிப்பூரின் வெளிப்பகுதியில் பரிசோதனை செய்யத் தொடங்கினார். எவ்வித அபாயத்தின் குறியீடுகளையும் கண்டுபிடிக்க விழிப்புடன் இருந்தார். ஒரு மாலை அவர் கிசுகிசுக்கும் காட்டில் ஒரு விசித்திரமான நிகழ்வை கவனித்தார். அதன் விலங்குகள் நிம்மதியாகவும். பழங்கால மரங்கள் சற்றே அசைந்தன. காடு மர்மமான குரல்களால் நிரம்பியது. புரியாத மொழியில் பேசும் குரல்கள். மற்றும் மரங்கள் தமக்கான கற்பனையுடன் நகரும் போலிருந்தன. மாயா மர்மத்தின் மீது ஆர்வத்துடன் காடின் ஆழத்தில் பயணித்தார். அவர் ஒரு பழங்கால மரத்தை கண்டுபிடித்தார். அதன் தோலின் மீது மந்தமாக மின்னும் ருண்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. ருண்களை தொட்டபோது ஒரு காட்சி அவரது மனதை களைத்தது. காட்டின் உள் பகுதியில் மறைந்த ஒரு ரகசிய உலகம். ஆவிகளும் மர்மமான விலங்குகளும் நிறைந்தது. இந்த உயிரினங்கள் சமீபத்திய சஞ்சலத்தால் எழுந்து. இப்போது தங்கள் நோக்கம் தெளிவாக இருக்கவில்லை. மாயா கிசுகிசுக்கும் காடு மற்றும் அதன் உள்ளபகுதியில் வாழும் உயிரினங்களைப் பற்றி உண்மை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்தார். அவர் தனிப்பூருக்கு விரைவாக திரும்பி. தனது பாதுகாவலர்களை ஒன்றிணைக்கவும். அறியப்படாத உலகில் பயணத்தை தயாரிக்கவும் தயாராக இருந்தார். நிழல்களின் பாலைவனம். அர்ஜுன் புதிய பாதுகாவலர்களை பயிற்சி செய்ய. அவர்களின் திறன்களை மேம்படுத்தியும் பாதுகாவலராகும் பொறுப்புகளை அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கவும் இருந்தார். ஒரு பயிற்சி செஷனின் போது ராஜீவ் என்ற இளம் பயிற்சியாளர் அவரை அணுகி. ஒரு தொந்தரவு கதை கூறினார். ராஜீவின் குடும்பம் நிழல்களின் பாலைவனத்தின் அருகிலுள்ள கிராமத்தில் வசிப்பவர்கள். ஒரு மர்மமான மற்றும் ஆபத்தான இடம். ராஜீவ் தனது கிராமத்தில் வித்தியாசமான நிகழ்வுகளை விவரித்தார். மூலங்களிலிருந்து தனியே நகரும் நிழல்கள். இரவின் வானத்தில் வீசும் விசித்திரமான விளக்குகள். மற்றும் ஒரு கடுமையான பயம். கிராம மக்கள் ஒரு பழமையான சாபம் மீண்டும் எழுந்துவிட்டது என்று நம்பினர். மற்றும் உதவிக்காக துடித்தனர். அர்ஜுன் சூழலின் பயமுறுத்தலையறிந்து. விசாரணையை முடிவு செய்தார். நிழல்களின் பாலைவனம் அவரது கிராமத்தை மட்டும் அல்ல. தனிப்பூரையும் ஆபத்தில் ஆழ்த்தக்கூடிய ரகசியங்களை உடையது என்பதையும் அவர் அறிந்தார். தனது ஆயுதங்களையும் கூட்டாளிகளையும் சேர்த்து. அர்ஜுன் சாபத்தின் மூலத்தை கண்டுபிடித்து அதை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்தார். மறைந்த நூலகம். கேல் எப்போதும் புத்திசாலி. சமீபத்திய சஞ்சலங்களில் இருந்து மீட்ட பண்டைய உரைகள் மற்றும் பொருட்களை ஆராய்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் மறைந்த நூலகத்தை குறிக்கும் ஒரு குறியீட்டை கண்டுபிடித்தார். அதில் மிகுந்த சக்தியின் அறிவு மற்றும் மந்திரங்கள் உள்ளன என்று கூறப்பட்டது. இந்த நூலகத்தின் இடம் காலத்தின் மீது மறைந்துவிட்டது. ஆனால் கேலுக்கு அதன் மர்மம் மீது ஆழ்ந்த இணைப்பு இருந்தது. மறைந்த நூலகத்தை கண்டுபிடிக்க துடித்து. கேல் குறியீடுகளை புரிந்து. அதன் இடத்தை வரைபடத்தில் கண்டுபிடிக்க முயன்றார். அவரது பயணம் தொலைதூர நிலங்களுக்கு. பண்டைய இடிபாடுகளுக்கும் மற்றும் ரகசியங்களை கடுமையாக காத்து வந்த மர்மமான நபர்களுடனும் சந்திப்புகளுக்கும் வழிவகுத்தது.
அவர் பயணத்தில் நூலகத்தின் அறிவு இரட்டை விளைச்சல் ஆயுதம் என்பதை கண்டுபிடித்தார். வெறுப்புக்கும் பெரிய நன்மை அல்லது சொல்ல முடியாத தீமை. அதை யார் பயன்படுத்துகின்றனர் என்பதற்கு இனம். கேல் அவரது கேள்வியின் மீது ஆழமாக கவனத்தை செலுத்த. மறைந்த நூலகம் அறிவின் ஒரு நிரப்புபொருள் மட்டுமல்ல. உலகின் மந்திரத்தின் சமநிலையை புரிந்துகொள்வதற்கான ஒரு விசை என்பதையும் கண்டுபிடித்தார். அவரது ரகசியங்களை பாதுகாக்கவும். அதன் சக்தி நாகரிகமாக பயன்படுத்தப்படுவதற்கு உறுதியாகவும் அவர் உறுதியினரானார். இழந்த வாரிசு. ஆவிகளுடன் ஆழமாக இணைக்கப்பட்ட தேவ். ஒரு தொலைதூர நிலத்தின் கனவுகளை அனுபவித்தார். ஒரு நிலம் குழப்பத்தில் அதன் இழந்த வாரிசை கண்டுபிடிக்க. கனவுகள் தெளிவாகவும் மீண்டும் மீண்டும் வருகின்றன. ஒரு இளம் பெண் தனது கையில் ஒரு குறியுடன். ஒரு அரச குலத்தின் அடையாளம். இந்த பெண் தேவ் உணர்ந்தார். தனது நாட்டின் விதியை தன்னகத்தே வைத்துள்ளார். மற்றும் அவரது பாதுகாப்பு முக்கியம். அவரது காட்சிகளின் அவசரத்தால் தேவ் இழந்த வாரிசை தேட முயற்சித்தார். அவரது பயணம் ஆபத்தான நிலங்களின் வழியாக. கொள்ளையர்களும் நம்பிக்கையுள்ளவர்களுடனும் சந்திப்புகள். மற்றும் மறைந்த கூட்டுறவுகள் மற்றும் எதிரிகளை கண்டுபிடிப்பது ஆகியவற்றிற்கு வழிவகுத்தது. பயணத்தின் போது தேவ் நாட்டின் குழப்பம் அரசியல் போராட்டம் மட்டுமல்ல. அதை அவரது சொந்த லாபத்திற்காக பயன்படுத்த முயற்சிக்கும் இருண்ட சக்திகள் அடங்கியதும் என்பதை அறிந்தார். இழந்த வாரிசை கண்டுபிடிப்பது முதல் கட்டம் மட்டுமென தேவ் அறிந்தார். அவரை பாதுகாக்க அவரது உரிமையான இடத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள. மற்றும் நிழல்கள் எதிராக ஒன்றுபடுத்த உதவ வேண்டும். அவரது பிரயாணம் ஆபத்துடன் இருந்தாலும் அவர் அதை நிறைவேற்ற உறுதியானார். எதிர்காலத்தின் காட்சி. பாதுகாவலர்கள் இந்த புதிய சவால்களை எதிர்கொள்ளும்போது. அவர்கள் தங்கள் நோக்கத்தில் ஒன்றிணைந்தும் மற்றும் அவர்களின் பந்தத்தில் வலிமையானவர்களாகவும் இருந்தனர். ஒவ்வொரு திறந்த முடிவும் புதிய அச்சுறுத்தலை மட்டுமின்றி. வளர்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் தங்கள் பாதுகாப்பு பங்குகளை மீண்டும் உறுதிப்படுத்தும் வாய்ப்பாகவும் இருந்தது. மாயா கிசுகிசுக்கும் காட்டில் நுழைய தயாராக. எழுந்த பழைய உயிரினங்களை புரிந்துகொள்ள முயற்சித்தார். அர்ஜுன் நிழல்களின் பாலைவனத்தின் நோக்கில் பயணித்து. ராஜீவின் கிராமத்தை அச்சுறுத்தும் சாபத்தை எதிர்கொள்கிறார். கேல் மறைந்த நூலகத்தை தேடும் தனது கேள்வியை தொடர்ந்தார். அதன் சக்திவாய்ந்த அறிவை பாதுகாக்க முயற்சித்தார். மற்றும் தேவ் இழந்த வாரிசை தேடுவதற்கான பயணத்தை தொடங்கினார். அவரது காட்சிகளாலும் குழப்பமடைந்த ஒரு நாட்டை சமநிலைக்கு கொண்டு வரவேண்டும் என்ற தேவை முட்டியதால். தனிப்பூர் கிராமம் குறுகிய ஓய்வை அனுபவித்தது. ஆனால் பாதுகாவலர்கள் அவர்களின் போராட்டங்கள் முடிந்ததில்லை என்பதை அறிந்திருந்தனர். அவர்களின் முந்தைய சவால்களின் திறந்த முடிவுகள் பெரிதாக இருந்தது. ஒவ்வொன்றும் தங்கள் சவால்கள் மற்றும் மர்மங்களை கொண்டிருந்தது. பாதுகாவலர்கள் ஒன்றிணைந்தும் வலிமையானவர்களாகவும். எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாரானனர். கிசுகிசுக்கும் காடு. மாயா கிசுகிசுக்கும் காடுக்கு திரும்பினார். அனுபவசாலிகள் மற்றும் பண்டைய அறிஞர்களின் குழுவுடன். அவர்கள் ஆழமாக பயணம் செய்யும்போது. கிசுகிசுப்புகள் மெதுவாகவும் தெளிவாகவும். ஒரு பண்டைய மொழியில் தெளிவான வார்த்தைகளாக மாறின. கேலின் நிபுணத்துவத்துடன் அவர்கள் செய்திகள். ஒரு பெரிய சஞ்சலத்தின் எச்சரிக்கை. காட்டின் பண்டைய ஆவிகளின் மேலாட்சி பற்றிய போராட்டம் என்பதை குறிக்கும் வார்த்தைகளை தரவினார்கள். அவர்கள் விரைவில் எலன்ட்ரா என்ற ஒரு துறவியை சந்தித்தனர். இவர் நூற்றாண்டுகளாக தனிமையில் இருந்த காட்டின் பாதுகாவலராக இருந்தார். எலன்ட்ரா ஒரு இருண்ட சிந்தனை காட்டின் இதயத்தை கெடுக்க முயற்சி செய்வதால். ஆவிகள் அமைதியின்மை அடைந்துள்ளதாக கூறினார். இந்த சிந்தனை தனது தீய நோக்கங்களுக்கு ஆவிகளின் சக்தியை பயன்படுத்த முயன்றது. மாயா மற்றும் அவரது குழு எலன்ட்ராவுடன் இணைந்து காட்டின் இதயத்தை சுத்தப்படுத்தவும். சமநிலையை மீட்டுக்கொள்ளவும் முயன்றனர். அவர்கள் பல சவால்களை சந்தித்தனர். மாறுபட்ட உயிர்களுடன் போராடி. பண்டைய புதிர்களை தீர்த்து. பொறுமையும் ஒன்றிணைந்தும் அவர்கள் இருண்ட சிந்தனையை வெளியேற்றினார். ஆவிகளை விடுவித்து எலன்ட்ராவின் கூட்டணியை பெறினார். நிழல்களின் பாலைவனம். அர்ஜுனின் நிழல்களின் பாலைவனத்திற்கு பயணம் அவரை ஒரு கிராமத்திற்கு கொண்டு வந்தது. இது முறியடிக்கப்பட்டது. சாபம் நிலத்தை பாழாக்கி. இரவுகளில் பயம் நிரம்பியது. நிழல்கள் தங்களது மூலங்களிலிருந்து தனியாய் நகர்ந்தன. மற்றும் மந்தமான விளக்குகள் மிரட்டலாக தாண்டின. அர்ஜுன் சாபம் நூற்றாண்டுகளாக பாலைவனத்தில் சிறையில் இருந்த சக்திவாய்ந்த மந்திரவாதி கலித்தாரின் வேலை என்பதை கண்டுபிடித்தார். கலித்தார் நிழல்கள் மூலம் தனது தீய மந்திரத்தை வெளியேற்ற ஒரு வழியை கண்டுபிடித்தார். கிராம மக்கள் பயத்தில் தங்கள் சக்தியை ஊட்டினர். ராஜீவ் மற்றும் அவரது குடும்பத்தின் உதவியுடன். அர்ஜுன் கலித்தாரின் சிறையை பழைய பாதுகாவலர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு மறைந்த ஓயாசிஸை கண்டுபிடித்தார். அவர்கள் கலித்தாரின் மனிதர்களை எதிர்த்து ஓயாசிஸை உடைத்தனர். ஒரு பரபரப்பான போராட்டத்தில் அர்ஜுன் அவர்கள் மீட்ட ரெலிக்களை பயன்படுத்தி. கலித்தாரின் மந்திரத்தை செயலிழக்க செய்து அவரை மீண்டும் சிறையில் அடைத்தார். பாலைவனத்திலிருந்து சாபத்தை நீக்கினார்.
மறைந்த நூலகம். கேலின் மறைந்த நூலகத்தை தேடும் முயற்சி அவரை தொலைதூர நிலத்தின் மணல் கீழே புதைக்கப்பட்ட ஒரு பண்டைய இடிபாடுகளுக்கு அழைத்துச் சென்றது. பயணம் ஆபத்தானதாக இருந்தது. கேல் திருட்டு கட்டுகளை தாண்டி நுணுக்கமான ருண்களை புரிந்து நூலகத்தை அணுகினார். உள்ளே கேல் மறந்த அறிவின் தொகுப்புகளை கண்டுபிடித்தார் மட்டுமல்ல. நூலகத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு பாதுகாவல ஆவியை ஓரின் நூலகத்தில் பெரிய நன்மை அல்லது மிகப்பெரிய அழிவை உருவாக்கக்கூடிய மந்திரங்கள் மற்றும் பொருட்கள் உள்ளன என்று விளக்கினார். இந்த சக்தி தவறான கைகளில் விழாதற்கு மறைக்கப்பட்டிருந்தது. கேல் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்திவாய்ந்த பொருளான எட்டர்னிட்டியின் ஓர் கண்டுபிடித்தார். அதன் அபாயங்களை உணர்ந்து அவர் ஓர்பை நூலகத்தில் மூடி வைக்க முடிவு செய்தார். அதன் சக்தி பாதுகாக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்தார். ஓரின் கேலின் எதிர்கால முயற்சிகளில் உதவ உறுதியளித்தார். அவர்களுக்கு மேலும் ஒரு கூட்டாளியாக சேர்ந்து. இழந்த வாரிசு. தேவ் இழந்த வாரிசை காணும் முயற்சி. போர்களால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் மற்றும் ரகசிய அணிகளின் வழியாக அவரை எடுத்துச் சென்றது. அவரது கனவுகள் ஒரு மறைந்த பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்க உதவியது. இழந்த வாரிசான இளம்பெண் எலாரா யார். ரகசியத்தில் வாழ்ந்து வந்தார். எலாரா தனது மரபு பற்றி அறியாமல் இருந்தார். ஆனால் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளும் அசாதாரண திறனை மற்றும் இயற்கை மந்திரத்தை பயன்படுத்தும் திறனை வெளிப்படுத்தினார். தேவ் அவரை தனது கண்காணிப்பில் கொண்டு. அவரது மரபு மற்றும் அதனுடன் வரும் பொறுப்புகளை பற்றி கற்றுக் கொடுத்தார். அவர்கள் தனிப்பூருக்கு திரும்பும்போது ஒரு எதிரி அணியின் முகவர்கள் எலாராவின் சக்தியை துருவுவதற்காக அவர்களை தொடர்ந்து வந்தனர். தேவ் மற்றும் எலாரா பல மறுகலங்களை எதிர்கொண்டு. தங்கள் புத்திசாலித்தனத்தை மற்றும் எலாராவின் வெளிப்படும் திறன்களை பயன்படுத்தி பிடிப்பில் இருந்து தப்பித்தனர். தனிப்பூரை அடைந்தவுடன் எலாரா பாதுகாவலர்களுடன் தனது பயிற்சியை தொடங்கினார். தனது அரச துருவத்தை மீட்டுக்கொள்ளவும் தனது நாட்டை நிழல்கள் எதிராக ஒன்றிணைக்கவும் தயாராக இருந்தார். சீசன் 2 மர்மம் ஆழமாகிறது. எழும் அச்சம். பாதுகாவலர்கள் தங்கள் தொடர்புடைய கேள்விகளை தீர்க்கும்போது. ஒரு புதிய மற்றும் பெரிய அச்சம் வருமாறு தெரிந்தது. நிலம் முழுவதும் விசித்திரமான நிகழ்வுகள். இயற்கைமற்ற புயல்கள், திடீர் நிலநடுக்கங்கள். மற்றும் நீண்டகாலமாக மறைந்திருக்கும் உயிர்கள் ஆகியவை கண்டறியப்பட்டன. பாதுகாவலர்கள் இந்த நிகழ்வுகள் தொடர்புபட்டவை என்று உணர்ந்தனர். தங்கள் உலகின் சமநிலையை தகர்க்க முயற்சி செய்த ஒரு சக்தி இதை தூண்டியது என்று தெரிந்தது. பாதுகாவலர்கள் மன்றம். பாதுகாவலர்கள் ஒரு மன்றத்தை கூட்ட முடிவு செய்தனர். அவர்களின் முந்தைய சவால்களில் இருந்து கூட்டாளிகளை அழைத்து. எலன்ட்ரா, ஓரின் மற்றும் எலாரா உட்பட. அவர்கள் தங்கள் அறிவு மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து. ஒரு தீய நிலைமைமான ஷாடோ சோவரெக்ன் என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி கண்டறிந்தார்கள். ஷாடோ சோவரெக்ன் மிகப்பெரிய சக்தியுடன் கூடிய ஒரு பண்டைய உயிரினம். முதல் பாதுகாவலர்களால் இதயமாய் காத்திருந்தது. இப்போது அது சுதந்திரமாக்க முயற்சி செய்தது. அதன் தாக்கத்தை பயன்படுத்தி குழப்பத்தை விதித்து. அதை காப்பாற்றும் தடைகளை தகர்க்க முயற்சி செய்தது. சுழல்கள் மற்றும் திருப்பங்கள். நம்பிக்கையின் துரோகம். அவர்கள் தங்கள் அடுத்த நிலையை திட்டமிட்டபோது. பாதுகாவலர்கள் தங்கள் அணியிலுள்ள ஒரு துரோகியை கண்டறிந்தார்கள். முந்தைய கூட்டாளி ஒருவர் ஷாடோ சோவரெக்னின் சக்தியின் வாக்குறுதியால் அசைந்திருந்தார். இந்த துரோகம் அவர்களின் நம்பிக்கை மற்றும் ஒன்றிணைப்பை சோதித்தது. அவர்களின் பலவீனங்களை எதிர்கொள்வதற்கு பிறப்பித்தது. மறைந்த பொருள். அவர்களின் விசாரணைகளின் போது. கேல் ஷாடோ சோவரெக்னுக்கு எதிராக அவர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய மறைந்த பொருளை பற்றி ஒரு குறியீட்டை கண்டுபிடித்தார். இந்த பொருள் ஆனால் சத்தியம் செய்து மௌனமாக இருந்த ஒரு அரிய நம்பிக்கையுள்ள நபர்களால் மட்டுமே அறியப்பட்ட ஒரு இடத்தில் மறைந்துள்ளது. பண்டைய தீர்க்கதரிசனம். மாயா ஒரு பண்டைய தானியாரை சந்தித்தார். இது ஷாடோ சோவரெக்னின் எழுச்சியும் எதிர்வரும் மோதலில் பாதுகாவலர்கள். முக்கியமான பாத்திரம் ஆவார்கள் என்பதையும் முன்னறிவிப்பது பற்றி பேசினார். இந்த தீர்க்கதரிசனம் ஒவ்வொரு பாதுகாவலருக்குள்ளும் ஒரு மறைந்த சக்தி உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியது. இன்னும் திறக்கப்படவில்லை. எலாராவின் நாட்டிற்கான போராட்டம். தேவ் மற்றும் எலாரா எதிரிகளை எதிர்கொள்ள நேரிட்டது. எலாராவின் நாட்டை ஒன்றிணைக்க எதிரி அணிகள் முயற்சி செய்ததால். அவர்களின் போராட்டம் முக்கியமான ஒன்றாக மாறியது. அதன் முடிவு ஷாடோ சோவரெக்னுக்கு எதிரான போராட்டத்தில் சமநிலையை மாற்றக்கூடியது. பாதுகாவலர்களின் உறுதி. இந்த புதிய தகவல்களுடன். பாதுகாவலர்கள் அனைத்தையும் அடக்கும் போருக்கு தயாராக இருந்தனர். அவர்கள் எதிர்காலம் ஆபத்துடனும் அத்தாட்சியற்றவையாகவும் இருக்கும் என்பதை அறிந்திருந்தனர். ஆனால் அவர்களின் உறுதியாக இருந்தது. அவர்களின் பந்தத்தால் ஒன்றிணைக்கப்பட்டு. கூட்டாளிகளால் வலிமையாக்கப்பட்டு. அவர்கள் ஷாடோ சோவரெக்னை எதிர்கொள்ளவும். அதன் எதிர்வரும் இருண்டத்திலிருந்து தங்கள் உலகை பாதுகாக்கவும் தயார் இருந்தனர்.
மர்மம் ஆழமாகியது மற்றும் சவால்கள் உயர்ந்தன. பாதுகாவலர்களின் பயணம் முடிவடையவில்லை. பல சுழல்கள் மற்றும் திருப்பங்களுடன் கூடியது. ஆனால் அவர்கள் ஒன்றிணைந்திருந்த வரை அவர்கள் நம்பிக்கை மற்றும் வலிமையின் மிளிரும் வெளிச்சமாக இருந்து. எப்போதும் நிழல்களால் அச்சுறுத்தப்படும் உலகில் நம்பிக்கையாக இருந்தனர்.